குக்கிங்கில் வந்து வீட்டிலே எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தந்தூரி சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கணுங்க. இந்த மாதிரி லெக் பீஸோட இந்த மாதிரி கன் ஷேப்பில் கேட்டு வாங்கிக்கணும். நம்ம அந்த மாதிரி கேட்டால் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதிலே லேயர்ஸ் போட்டு இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் போட்டு வாங்கினா தான் அதுக்குள்ளே வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கி தந்தூரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நான் வந்து 3 கன் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து என்னென்ன மசாலா போடுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு ரொம்ப முக்கியமானது லெமனுங்க. நான் 3 சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி லெமனில் வந்து பாதி லெமன் எடுத்துக்கிறேன். நான் குக்கிங்க்கு பாதி லெமன், அப்புறம் கார்னிஷ்க்கு பாதி லெமன், 1 லெமன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து கபாப் மசாலா, இது சீரகத்தூள் கண்டிப்பாக தேவைப்படும். மஞ்சள் பொடி, இது வந்து தனி மிளகாய் பொடி, ஏன்னா கலர் கொடுக்கறதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த காஷ்மீரி மிளகாய் தூளே வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல கலர் கொடுக்குங்க, போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து தந்தூரிக்கு ரொம்ப நல்லாவே அரோமா கொடுக்கும். இப்போ வந்து நான் பெப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது வச்சு மேக்னேட் பண்ணுறதுக்காக நான் தயிர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம 1/2 hour மேக்னேட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் எலுமிச்சை பழத்தை வந்து நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து நம்ம எலுமிச்சை பழம் தான் போடணும். சீடெல்லாம் எடுத்துருங்க. சீடை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா இல்லை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு சால்ட் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சால்ட் எடுத்து போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சம் நல்லாவே போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் 3 இந்த மாதிரி கன் சிக்கனுக்கு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது கபாப் மசாலா எனி பிராண்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸு, பெப்பர் 1 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், சீரகத்தூள் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த தந்தூரிக்கு வந்து ரொம்ப முக்கியமே பார்த்திங்கன்னா சீரகத்தூள் தான். அதுக்கு மேல்பட்ட நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த ஓமம் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணால் நல்லா அரோமா கிடைக்கும். போட்டுக்கலாம். எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மேல்பட்டு நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நான் இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நல்லா ஒரு 1/2 பவுல் இருக்குது. நம்ம தயிர்லேயே தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் தயிர்னா நல்லா புளிப்பு சுவை கொடுக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். தயிர் முக்கியமாக சேர்க்கறது சிக்கன் சாஃப்ட் பண்ணுறதுக்காக தான். சிக்கன் சாஃப்டாக கொஞ்சம் நல்லாவே தாராளமாக இந்த தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேர் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ வந்து நான் கலர் போடலை. அந்த காஷ்மீரி பவுடர்லேயே கலர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிக்கனாக நான் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேங்க. அந்த கோட்டுக்குள்ளே வந்து இந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் இதை வறுக்கும் போது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. பெரியவங்க நமக்கு பிடிக்கலைன்னா கூடங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோட்டலில் வாங்கி தரதை விட நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்தோம்னா, ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கி
இதே மாதிரி ஃப்ரெஷ் மசாலா தடவி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு சிக்கன் நான் மேரினேட் பண்ணிட்டேன். இன்னொரு சிக்கனை நான் மேரினேட் பண்ணுறேன். இந்த மாதிரி 3மே பண்ணிடணுங்க. இந்த மாதிரி 3 சிக்கனையும் நான் நல்லா மசாலா தடவி தந்தூரி சிக்கனுக்காக ஊற வச்சுருக்கேங்க. இது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours இது ஊறினா ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த லெக் பீஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது கன் ஷேப்பில் கட் பண்ணி தந்தூரிக்காக நம்ம ஊற வச்சது கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஊறி இருக்குங்க. இதை வந்து நம்ம கிரில் தவாலையோ இல்லை சாதா தவாலையோ நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எப்படி தந்தூரி மாதிரி செய்யறதுன்னு வீட்டிலே பார்க்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இப்போ சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குங்க. ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. இது வந்து அன்சால்டட் பட்டர். இந்த அன்சால்டட் பட்டர் வந்து ஸ்மோக்கி ஃபீல் கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம தந்தூரிக்கு வந்து இந்த அன்சால்டட் பட்டர் சேர்க்குறோங்க. இது வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிரில் பேனில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் பட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டர் எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பீஸ் முதல்ல இறக்கும். ஏன்னா நம்ம சின்ன இதில் அட்மாஸ்பியரில் செய்யறதுனால நம்ம சின்னதாக 2 பீஸை இறக்கி செய்வோம், மொத்தமாக இறக்காத. ஓகேங்களா? இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு சிக்கன் வேகணும் இல்லையா, இந்த தவாலே தான் வேக போகுது. அதனால் இந்த சிக்கன் பீஸை எடுத்து பொறுமையாக வைக்கணும். முக்கியமான நோட் என்னென்னா சின்ன அடுப்பில் வைங்க. ஏன்னா சின்ன அடுப்பில் வச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகும். நீங்கள் பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது உள்ளெல்லாம் வேகாது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 minutes நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும். அந்த 20 minutesக்கு நீங்கள் இந்த மாதிரி பவுலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பவுலில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் நீங்கள் இந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு வரலாம். அப்படி உங்கள்கிட்ட இந்த ப்ரெஷ் இல்லைன்னா டோன்ட் வரி, இந்த மாதிரி ஸ்பூன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம பாரம்பரியமான ஸ்பூன் வச்சே நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் தள்ளிக்கலாம். இதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, உள்ளெல்லாம் தள்ளிக்கலாம். ஓகேவா? இது நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு மூடி போடுவோம், அதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes மூடி போட்டு இதை வேக வைப்போம். இப்போ 10 minutes ஆகிருக்குப்பா. 10 minutes கழிச்சு நாம் இப்போ திருப்பி போடுறோம். இப்போ நம்ம செய்கிறது வந்து தந்தூரி ஸ்டைலில் செய்கிறோம், கிரில் பேனில் செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி எறும்பெல்லாம் வரதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்யணும். ஓகேங்களா? இதான் இந்த பக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் இந்த ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் ஒரு 10 to 15 minutes இந்த சைடு வேகும். அவ்வளோதான். வெந்துச்சுன்னா நம்ம தந்தூரி ரெடி. இதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, நான் அது என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுக்கிருந்தால் நீங்கள் இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக கையில் க்ளவுஸ் போட்டு கூட திருப்பலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு கூட பொறுமையாக எண்ணெய் மேலே தெளிக்காமல் திருப்புங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணெய் இருக்குது பாட்டமில், இருந்தாலும் இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து இந்த மேலே ஊற்றணும். அந்த ப்ரஷ் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து, இல்லை பட்டர் வாசனை இருக்குது, நான் சொன்ன அந்த ஓமம் வாசனை இருக்குது. இந்த சிக்கன் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். என்னோட கடைசி டாட்டரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இது என் கடைசி டாட்டருக்கும் என் பையனுக்கும் இது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இப்போது வாங்க சிக்கன் பார்க்கலாம். இப்போ நான் கரண்டியில் திருப்பி காட்டுறேன்.
பொறுமையாக தாங்க, ஏன்னா கேஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் திருப்பணும். எடுத்தும் கவுத்தம் திருப்பிடாதீங்க, எண்ணெய் தெரிச்சிரும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இப்படி எடுக்க போடலாம் கரெக்டாக இருக்குங்க. அதனால் இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஐட்டம் செய்யும் போது. ஸோ இன்னும் இப்போ வந்து கொஞ்சம் சிக்கன் வெந்துருச்சு, கொஞ்சம் ஹையில் வைக்கலாம். இது வந்து நான் வீட்டிலே செஞ்ச மயோனஸ் பாது. உங்களுக்கு மயோனஸ் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி தனியாக ஒரு ரெசிபி பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மயோனஸில் வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொஞ்சமாக இதில் ஒரு கார்னிஷிங் பண்ணுவோம், நல்லா ஒயிட்டாக இல்லாமல். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லி தலையை போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சதுனால நம்மளுக்கு எப்போவுமே இது யூஸ் ஆகும். ஸ்டார்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போது சிக்கன் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உங்கள்கிட்ட இது வந்து இப்படியே சாப்பிட்லாங்க, இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், இது செகண்ட் மெத்தட். இது லைட்டர் இந்த மாதிரி பெரிய ஃப்ளேமில் அடுப்பை ஏற்றிட்டு இப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ரெஸ்டாரண்ட் டைப் ஒரு அந்த டேஸ்ட் வரணும்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அந்த பர்னிங் ஸ்மெல் கிடைக்கும். அதனால தான் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி வடக்குத்தியால் ஒரு ஒரு பீஸாக எடுத்து நீங்கள் பேர்ன் பண்ணி, இப்போ எண்ணெய்க்குன்னு எதுவும் ஊற்றிடாதீங்க, இப்படியே பேர்ன் பண்ணி எண்ணெய் ஊற்றாமல், ஏன்னா ஆல்ரெடி இதில் எண்ணெய் பட்டர் எல்லாமே இருக்குது. இப்படியே பேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்னிங் ஸ்மெல் கிடைக்கும். இப்போ போதும். இப்போ நெக்ஸ்ட்டு பீஸ் எடுத்துக்கலாம். இப்படி கொட்டி ஜஸ்ட் உள்ளே தள்ளினீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் இப்போ நல்லா வருது எனக்கு. அது ஓகே. அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ரெஸ்டாரண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சார்கோல் இருக்கு இல்லையா, இந்த சார்கோலை இந்த அடுப்பு மேலே போட்டுருங்கோ. சார்கோல் கொஞ்சம் நல்லா நெருப்பு பிடிச்சி வரட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கறி துண்டு மேலே நெய்யை ஊற்றுங்க. இந்த புகையை உள்ள வச்சு மூடிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பண்ணணுங்க. இது இப்போ நல்லா தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து தந்தூரி கிரில் சிக்கன் பார்த்துருக்கோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு